இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு சில ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ண. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அதுவுமே ஒரு கஷ்டம் தான். உடனே ஆலிஸ் வந்துட்டு, மிஸ்டர் ஜினேக், எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லல, ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்க, பதிலுக்கு ஹீரோவும் எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான், இப்போதைக்கு எல்லாமே என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்ல. இந்த டவர் ஆஃப் ட்ரைல்ஸ் உடைய 6th ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் எல்வன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட அவுட் சைடர் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது எல்ஃப்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு பெருசெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அந்த 6th ஃப்ளோர்ல 90 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நெக்ஸ்ட் ஃப்ளோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இந்த 6th ஃப்ளோர்ல அட்டெண்டன்ஸை மட்டும் போட்டுட்டு லெவலப் ஆகுறதுக்காக வேற ஃப்ளோருக்கு போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. சோ நான் எல்லாத்துக்குமே வெல் ப்ரிப்பேர்டா போகணும். இதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு கிம் கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வர, நீ கேட்ட மாதிரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோவை டெலபோர்ட் பண்ணி 3rd ஃப்ளோர்ல இருக்க டஞ்சன் கேட்ஸ்க்கு தான் கூட்டிட்டு போறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, உண்மையை சொல்லணும்னா இந்த டெலபோர்டேஷன் மேஜிக் நல்லா தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த 3rd ஃப்ளோர்ல அட்வான்ஸ்மெண்ட் டெம்பிள் ஒன்னு லொகேட் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் வந்துட்டு இங்க இருக்க அந்த ப்ரீஸ்டர்ஸ பாக்குறதுக்காக தான் வராங்க. அது எதுக்குன்னா அவங்களுடைய கிளாஸ் இங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி நான் ஒரு ஸ்வாட்மேன்ஷிப்பை சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஆர்ச்சரியை சூஸ் பண்ணி என்னுடைய கிளாஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு இதுக்கு கீழே ஒரு டஞ்சன் இருக்குன்னு தெரியாது. கிம் வந்துட்டு, பரவாயில்லையே சீக்கிரம் வந்துட்டீங்க போல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும், அப்கோர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்ல, கிம் வந்துட்டு, இன்னைக்கான ரைட்ல இவங்கெல்லாம் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. உடனே அந்த டீம்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டு, நான் தான் லீ, செகண்ட் ரைட் டீம் உடைய கேப்டன். உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய எல்லா யூடியூப் வீடியோஸையும் ஒண்ணு விடாம வாட்ச் பண்ணிருக்கேன். உடனே அங்க இருந்த இன்னொரு பொண்ணும், நான் தான் சப் டேமேஜ் டீலர் யான்சு, உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். அவளுக்கு பக்கத்துல இருக்கவளும், நான் தான் ரைட் டீம் உடைய ஹீலர், உங்களுடைய ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்க, இத பார்த்த கிம்மும், எங்க கில்டுல இருக்க சூப்பர் எலைட் கூட நான் பார்த்ததும் ஒரு ஃபேன் மாதிரி மாறிட்டாங்க, எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, லீ என்னதான் இந்த இடத்துடைய கேப்டனா இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்குறேன் பிளேயர் கேங் ஜினேக். அது மட்டும் இல்லாம இந்த லேப்ரீத்ல இருந்து என்ன ரிவார்ட் கிடைச்சாலும் அதை நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு தேவையானது எல்லாமே இந்த ரைடை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு, இவன் ஏதாச்சும் பண்ணானா பேக் ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரீஸ்ட பார்க்க போக, அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஸ்ட்ராங்கான கிளாஸ பொசஸ் பண்ண வந்திருக்கீங்க போல, சரி உங்களுக்கு இதுல என்ன கிளாஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கிளாஸையும் டிஸ்ப்ளே பண்ண. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள, இந்த கேம்ல நான் நிறைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பாப்புலரான எல்லா கிளாஸையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இப்போ எதை சூஸ் பண்றதுன்னு நினைச்சிட்டு மோஸ்ட்லி யாருமே சூஸ் பண்ணாத அன்பாப்புலாரிட்டியான கிளாஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்க வேரியர் மாஸ்டர்ங்கிற ஒரு கிளாஸ சூஸ் பண்றான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம யூசாங் வந்துட்டு இந்த மியூசியத்துல ஒரு ஸ்வாடை எடுத்துட்டு பேரியரை போட்டு போயிருப்பான். அதுலயுமே யூசாங்குடைய பிரைட உடைக்கணுங்கிறதுக்காக இந்த கிளாஸ சூஸ் பண்ணிருக்கான். இதே நேரத்துல வெளியிலயும் கிம் இங்க இருக்காரான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேக்குறாங்க. இவங்க எல்லாருமே ஃபேமஸான சாமுராய் கில்ட சேர்ந்தவங்க. அதுல ஒருத்தனும் கொஞ்சம் பேசலாமான்னு கேட்க, பதிலுக்கு கிம்மும், நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு திரும்ப வந்தீங்கன்னு கேட்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதுதான், என்னால உங்களை அலோவ் பண்ண முடியாது இந்த கிரேட் டெம்பிளுடைய ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. பதிலுக்கு அந்த சாமுராய் கில்டு லீடரும், லீடர் கிம், உங்களுடைய கில்டு கண்டினியூவா ஃபெயிலியரை சந்திக்கிறதுனால பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க. உங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு மேல இருக்க ஒரு லேப்ரியத்தை எதுக்காக நீங்க ஹோல்ட் பண்ணி வைக்கணும்? அதுக்கு பதில் அது எங்க கூட சேர்ந்து கான்குவர் பண்ணலாம்ல, ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்காக. அந்த இடத்துக்கு வந்த மத்த பிளேயர்ஸும், இது வேகமா வளர்ந்துட்டு வர அந்த சாமுராய் கில்டு தானே, அவங்க கிட்ட இருக்க அந்த ஸ்ட்ராங் டீம் ஒர்க்கும் அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ற கேப்பபிலிட்டியும் அவங்களுடைய இந்த growthக்கு முக்கிய காரணமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களால கண்டிப்பா கிரேட் டெம்பிள கிளியர் பண்ண முடியும். இதை கேட்ட கிம்மும், பீப்புளுடைய ஒப்பீனியனும் அவங்க பக்கமா திரும்புது, இது நல்லதுக்கே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்த நம்ம ஹீரோவும், இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் லிசன் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்ன பாதர் பண்ணுது, எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அவனும் கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும், எங்க டீம் கிட்ட போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறதுனால நாங்க டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நீ சொல்ற, ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் நீங்களாம் எங்களுக்கு மேட்சே கிடையாது. இதை கேட்டதும் அந்த கில்ட சேர்ந்த ஒருத்தனும், உனக்கு என்ன தைரியம் இருந்தா அப்படி சொல்லிருப்ப அப்படிங்கிறப்போ அந்த லீடர் அவனை தடுத்துட்டு, கொஞ்சம் பொறு, அவன் எஸ் ரேங்க் பிளேயர். உடனே ஹீரோவை பார்த்து, அப்ப நாங்க தான் ஸ்ட்ரென்த்ல லேக் ஆயிருக்கோம்னு சொல்றியா? சேச்சா, நீங்க லேக் ஆகுறீங்கன்னு சொல்லல, இன்னும் அப் டு த மார்க்குக்கே வரலன்னு சொல்றான். பதிலுக்கு அந்த லீடரும், நீ என்ன சொன்னாலும் நான் கன்சிடர் கூட பண்ண போறது இல்ல, ஏன்னா எங்க கிட்ட ஸ்ட்ரென்த்தான ஒரு பிளேயர் இருக்கான்,
அவனெல்லாம் உங்க கூட கம்பேர் கூட பண்ண முடியாது. என்ன நம்ப முடியலையா? இது வரைக்கும் 13th ஃப்ளோர் வரைக்கும் கிளைம் பண்ணிருக்க ஒரு ரியல் வெட்டரன். இதை கேட்ட ஹீரோவும் 13th ஃப்ளோரான்னு பார்க்க உடனே கிம்மும் நீ அதை கேட்டியா? அவங்க கிட்ட 13th ஃப்ளோரை கிளைம் பண்ண ஒருத்தன் இருக்கான். அதனாலதான் அவங்க ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப சீக்கிரமா க்ரோ ஆயிட்டு வராங்க. உடனே அந்த லீடரும் எங்க கிட்ட இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் வேற யாருக்கிட்டயுமே இருக்காது. இந்த இடத்துல இருக்க ட்ராப்ஸ் அதுக்கேத்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்துக்குமே நாங்க ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கோம். இந்த நாலேஜை யூட்டிலைஸ் பண்ணி இந்த மனித இனத்தையே டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தின ஃபர்ஸ்ட் ஹீரோஸா நாங்க மாற போறோம். அது மட்டும் இல்லாம ரிச்சான பர்சனா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஐஎஃப் குளூட்டன் ஆக்டிவேட் பண்ண சிஸ்டம்லயும் அவன் சொல்றது உண்மைன்னு வருது. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள மேபி இவன் அதை உண்மைன்னு நம்பினானா சிஸ்டம்லயும் ட்ரூத்னு தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஃப் குளூட்டன் ஆக்டிவேட் பண்ணி அங்க இருக்க எல்லாருடைய ஸ்டேட்டஸ் போர்டையும் செக் பண்ண எப்படியோ ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிடறான். அவனுடைய பேர் யாமாமோட்டோ டகாஷி. நம்ம சிம்பிளா டகாஷினே கூப்பிட்டுக்கலாம். இவனுடைய லெவல் 27ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெமி ஃபோர்சைட். இந்த எபிலிட்டியை பயன்படுத்துறதன் மூலியமா அப்பர் ஃப்ளோர்ஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத இவனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா அது அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. இத பார்த்த ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே வர வர எல்லா விஷயமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா மாறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க உடனே டகாஷியும் நடந்ததை யோசிச்சு பாக்குறான். இது வரைக்கும் இவங்க கடந்து வந்த எல்லா ஃப்ளோருமே இந்த டகாஷியோட ஃபோர்சைட் மூலியமா எந்த ட்ராப்லயும் சிக்காம கடந்து வந்திருக்காங்க. ஆனா அது எல்லாமே ஒரு ஃப்ளூக் மட்டும்தான். ஏன்னா இந்த எபிலிட்டி ஒரு ஆஃப் பேக் மாதிரி. இவங்க எல்லாரும் நான் 13th ஃப்ளோர் வரைக்கும் போனேன்னு நம்புறாங்க. அது பொய்யா இருந்தாலும் இவ்வளவு நாள் நான் ஹைட் பண்ண மாதிரி அதை கண்டினியூ பண்றதுதான் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்க்க அவனும் சிரிச்சுக்கிட்டே ஆஃப் பேக் ஃபோர்சைட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சாமுராய் லீடரும் இப்ப இருக்க காலகட்டத்துல இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல். அது எங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால எங்களை உள்ள அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல இதை கேட்ட கிம்மும் நீ சொல்ற எல்லாத்தையும் என்ன நம்ப சொல்றியான்னு கோவப்பட உடனே ஹீரோ வந்துட்டு கிம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நீ இவ்வளவு சொல்றதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்தே உள்ள போலாம் அப்படிங்கிறான். ஃபைனலி ஒருத்தராச்சும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.